ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கபீஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து அவல் இட்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பச்சரிசி 2 கப் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் 2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து அதே கப்பில் வந்து 1 கப் அவலை வந்து புளிச்ச தயிர், ரொம்ப புளிப்பு இல்லாமல் தயிரில் வந்து ஊற வச்சுருக்கேன். தயிர் மட்டும் ஊற்றி ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 3 to 4 hours ஊற வச்சாச்சு. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 6 to 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட இந்த ஊற வச்ச அவலை சேர்த்துருவோம். இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை போட்டு நைஸாக இல்லாமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும் மாவை. இதை இப்போ இதுலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும், நம்ம முதலே சேர்த்தாகணும், இந்த அரிசியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கலக்கி வச்சுருங்க. இது கூட நான் கொஞ்சம் மிக்ஸி அரைச்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மேலே நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் ஜீரகம். இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே மூடி வச்சு ஒரு 6 to 8 hours புளிக்க வச்சிடலாம். நம்ம காலையில் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. நேற்று புளிக்க வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா புளிச்சிருக்கு. நான் போட்ட பருப்பு எல்லாமே வெந்திருக்கு. இதுலேயே இப்போ நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு அதில் நான் ஊற்றிடுறேன். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, சமையல் சோடா. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து பெரிய இட்லி தட்டில் வந்து எண்ணெயை கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ எடுத்து ஊற்றிடுவேன். இது குக்கரில் வச்சு ஒரு 10 to 15 minutes வச்சு நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. இது இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கரண்டியில் எதுவும் ஒட்டாத வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இட்லி வெந்துருச்சின்னு அர்த்தம். இப்போ நமக்கு நல்லா இட்லி வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம சைடில் நல்லா இந்த பக்கம் சைடில் எடுத்து விட்டோம்னா இட்லி நமக்கு வந்துடும். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட இப்போ நான் வந்து கொத்தமல்லி புதினா சட்னி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த மாதிரி சட்னி வேணால் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.